போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 3 உருளைக்கிழங்கு, ஒரு அரை தக்காளி பழம், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, 2 பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இப்போ பூரி மசாலுக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்கிறோம். வெந்ததி போட்டு வெங்காயத்தை வெட்டி வச்ச வெங்காயத்தை கூட கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து பருப்பு, சோம்பு, மஞ்சப்பொடி போட்டு தாளித்து இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை பசக்கி கொஞ்சம் நேரம் வேக விடணும். உருளைக்கிழங்கு ஒரு 3 சவுண்டு வரணும். இப்போ வேக வைக்க போகிறோம். வேக போட்டு 3 சவுண்டு வந்தது ஆஃப் பண்ணணும். இப்போ வேக போடுறோம் உருளைக்கிழங்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இறக்கணும். இப்போது பூரி மசாலுக்கு வெங்காயம் கட் பண்ணுறோம். பச்சை மிளகாய், சின்ன உருளைக்கிழங்கு பிசைகிறோம். பிசைஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பிசைஞ்சிட்டோம், போதும். அடுப்பத்தை வைக்கிறோம். எண்ணெய் போடுறோம், கொஞ்சம் எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சது. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, 2 சோம்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ எல்லாம் போடுறோம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டோம். உருளைக்கிழங்க போடணும். இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். கொண்டு தேவையான உப்பு போட்டுக்கணும். போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும் நல்லா. இப்போ பூரி மசால் ரெடி. கலக்க போகிற கோதுமை மாவு போட்டு தேவையான அளவு உப்பு, போட்டுரும். இப்போ தண்ணி ஊற்றுறோம். இப்போ உருண்டை பிடிச்சி வைக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஒன்றா போட்டு அமுக்கி விடணும். இப்போ பூரி அப்படியே மேலே இப்படி வருது பாருங்கள், புஷ்ஷுன்னு வருது பார்த்தீங்களா? இப்படித்தான் வரணும். போட்டு எடுத்துடணும்.